ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெக்டாகுலரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒரு விசிட் பண்ண போகிறோம். அது வந்து ரிகார்டிங் சிவா டெம்பிள், திருநன்ற ஊர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் சிவா டெம்பிளுக்கும் அந்த திருநன்ற ஊரில் இருக்கிற இருதயலீஸ்வரர் சிவா டெம்பிளுக்கும் ஒரு அருமையான ஒரு வரலாறு இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அருமையான ஜெர்னியை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பாருங்கள் ட்ரீஸ். ஸோ நம்ம திருநன்ற ஊரை வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு கிராமம். இருதயலீஸ்வரர் டெம்பிளினுடைய அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். அதை எனக்கு கேளுங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறை நான் சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. திருநன்ற ஊரில் சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி பூசலார் அப்படின்னு ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்தார். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், மிகப்பெரிய சிவபக்தர். அவருக்கு வந்து சிவனுக்கு வந்து ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு ஆசை. ஆனால் அவர்கிட்ட வந்து சுத்தமாக காசு இல்லை. ஊர் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க, யாருமே உதவ முன் வரல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தினமும் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இதயத்திலே வந்து சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்ட ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் செய்கையிலே இப்படி இப்படிலாம் பண்ணி இதயத்திலே கோயில் கட்டி முடிச்சிடுறாரு. அது கும்பாபிஷேகம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா காஞ்சே ஆண்ட பல்லவ மன்னன் வந்து கைலாசநாதர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கிறார். கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகமும் வைக்கிறார். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அப்போது அந்த நைட் வந்து தூங்க போகிறார் மன்னன். அப்போ இறைவன் வந்து அவருக்கு வந்து கனவுல வந்து சொல்கிறார் அந்த ராஜா கிட்ட, பல்லவ மன்னன்கிட்ட, என்னால் வந்து உன் கும்பாபிஷேகத்துக்கு நாளைக்கு வர முடியாது. திருநன்ற ஊரில் பூசலார் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னுடைய பக்தர், அவர் வந்து கோயில் கட்டியிருக்கிறாரு. அதனால் நான் அங்கே தான் போகிறேன், இங்கே வர முடியாது, நீ இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே தூக்கத்திலேருந்து திடுக்கிட்டு எழுந்த மன்னன், இது என்ன இது உண்மைதானா, இறைவனை நம்மளுக்கு வந்து இப்படி சொல்கிறாரு, அதிகார அது பூசலார் அவ்வளோ பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியும் மந்திரி எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து இரவாக திருநன்ற ஊரை நோக்கி போகிறார். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்கிட்டலாம் விசாரிக்கிறாரு. பூசலார் யாருன்னு கேட்குறாரு. எல்லோரும் அந்த வீட்டை காமிக்கிறாங்க. உடனே இவர் போய் பார்த்தீங்கன்னா பூசலார் வீட்டை வந்து தட்டுறார் மன்னன். பூசலார் வந்து கதவை திறந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா மன்னர் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட நிற்கிறாரு அப்படின்ட்டு என்னன்னு கேட்குறாரு. அப்போ வந்து மன்னர் வந்து அவர் வந்து வணங்கி, நீங்கள் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கிறதா எனக்கு வந்து செய்தி வந்துச்சு, எங்கே கட்டியிருக்கிறீங்க, அதை நான் வந்து தரிசனம் பண்ணோம், இன்றைக்கி வேறு கும்பாபிஷேகம் இன்றைக்கி வேறு வச்சுருக்கீங்களே அப்படின்னாரு. அப்போ பூசலாருக்கு ஒரே ஆச்சரியம், இது வந்து நம்ம மனசில் தானே கட்டணும், நம்ம மனசில் தானே ஃபிக்ஸ் பண்ணோம், இது எப்படி மன்னனுக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த எல்லாம் விஷயமெல்லாம் கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறார், பூசலார் சொல்கிறார் திரும்பியும், நான் வந்து எனக்கு வசதியெல்லாம் இல்லைங்க, இதயத்திலே தான் சிவனுக்கு நான் வந்து கோயில் கட்டினேன், அதுக்கு தான் இன்றைக்கி கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அவருடைய பக்தியை வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. யார்? பல்லவ மன்னன். நம்ம கட்டின கோயிலை விட வந்து இவருக்கு தான் பாரு, மனசில் கட்டினாலும் இவருக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கி உடனே வந்து ஊர் திரும்ப மனசு இல்லாமல் பல்லவ மன்னன் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து அவர் பூசலார் வந்து எப்படி கோயில் கட்டணும் அப்படின்ட்டு நினச்சாரோ இதயத்தில், அதே மாதிரி வந்து கோயில் கட்டி முடித்து அது கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கேருந்து ஊருக்கு திரும்பினார். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா சிவபெருமான் வந்து பார்த்திங்கனாக்கா பூசலாருடைய மகிமை வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும், அவருடைய பக்தியை வந்து உலகத்துக்கு தெரிவிக்கணுன்றதுக்காகவே இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை, இந்த நாடகத்தை வந்து அவர் வந்து நடத்தினார் அப்படின்ட்டு ஒரு வரலாறு உண்டு. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறு கொண்ட கோயிலை பார்க்க தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஒரு பெருமாள் கோயில் வேறு இங்கே இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயில் தடிதான் போயிட்டோம் பாருங்கள். இதான் வந்து இருதயலீஸ்வரர் டெம்பிள், பூசலார் நாயனார் குடிகொண்டிருக்கும் டெம்பிள். இது நல்ல அருமையான ஒரு அட்மாஸ்பியர். பேக் சைட்லேருந்து போய் என்ட்ரு ஆகிறோம். நம்ம சீக்கிரமாகவே வந்துட்டோம். 5 மணிக்கு மேலே தான் கோயில் திறப்பாங்க. பாருங்கள், விநாயகர் சந்நிதி. அது கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகுது போல் இருக்குது இப்போது. அதாவது மேலே அந்த பார்த்திங்கன்னா அந்த இருதய அந்த வடிவிலேயே இருக்கணும் இருதயலீஸ்வரர் டெம்பிள். ஏன்னா அவர் வந்து பூசலார் நாயனார் வந்து இருதயத்தில் தானே கோயில் கட்டினார். அதுக்கப்புறம் தான் பல்லவ மன்னன் வந்து அதை கற்களால் கட்டி முடித்தார். அருமையான ஒரு வளாகம். கிட்டத்தட்ட 1300 இயர்ஸ் அகோ கட்டின டெம்பிள் இது, 7th செஞ்சுரியில். அது பாருங்கள், கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுறாங்க போல் இருக்குது. இருதய வடிவில் இருக்கும் கோபுரம் அது, இருதயலீஸ்வரர். ஓம் நமச்சிவாய. ரொம்ப பழமையான ஒரு டெம்பிள். 5 o'clock மேலே தான் திறப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
கோயில் வளாகம் பாருங்கள், அருமையாக இருக்குது, ரொம்ப ரம்மியமாக இருக்குது. மூலவர் வந்து ஸ்ரீ இருதயலீஸ்வரர், அம்பாள் வந்து மரகதாம்பாள். இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மூலவராகிய சிவனுடைய அந்த சன்னதியிலே பார்த்திங்கன்னா பூசலார் நாயனாருக்கும் ஒரு சிலை உண்டு. அதுதான் வந்து இந்த இடத்தினுடைய சிறப்பு. ரொம்ப பழமையான ஒரு கோயில் இது. இருதய வடிவத்தில் இருக்குது பாருங்கள் அந்த இது கோபுரம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இடம் இது. அருமையான ஒரு வரலாறு. 7th century. ராஜசிம்ம பல்லவனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வளாகத்தில் ஒரு சிலை உண்டு. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இருதயலீஸ்வரர் வந்து வழிபட்டால் சரியாகும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இது இருதய வடிவில் இருப்பதினால் நீங்களும் குடும்பத்தோடு வந்து சிவபெருமானை வந்து தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.